கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களை, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி நமக்கு அவர் புத்தி சொல்லுகிறார். ஆகவே நம்மை வெட்கப்படுத்தும்படியாக அல்லது நம்மை புறம்பே தள்ளும்படியாக இந்த ஆலோசனைகளை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கவில்லை. மாறாக நமக்கு புத்தியாக, நமக்கு நல் போதனைகளை கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் முன்பதாக சொல்லும் பொழுது ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பலவீனனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறேன். இயேசுவையே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடை கர்த்தர் இந்த இடத்தில் அவருக்கு கொடுக்கிறார். இயேசுவையே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக பவுல் இருந்தது நிமித்தமாய் தைரியமாக அவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மனிதர்களை பார்த்து அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அல்லது அவர்களுடைய வாழ்வை பார்த்து பின்பற்றாதபடிக்கு இயேசு கொடுக்கிற வார்த்தையை நாம் பின்பற்றி நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய வார்த்தைகள் அல்லது மனிதனுடைய நடக்கைகள் நம்மை எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது தெரியாது. ஆனால் இயேசுவனுடைய போதனைகள் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மேன்மை பாராட்டாதிருங்கள், கொஞ்சம் புளித்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும். ஆகவே நம்மை மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உம்மிலே நான் உருவாக்கப்பட விரும்புகிறேன், உம்மிலே நான் மேன்மைப்படுத்தப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு இன்னொரு மனித போதனைகள் அல்ல, வேதத்தின் போதனைகளை எனக்கு தாரும். வேதத்தில் உள்ள போதனைகள் என் இருதயத்திற்குள்ளாக வர வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், என்னை பின்பற்றுங்கள். இதனாலும் ஆண்டவரே நாம் பின்பற்றுவதோடு பவுல் சொன்னவனமாய் அவர் தன்னுடைய சரீரத்திலும் தன்னுடைய வாழ்விலும் ஏற்றுக்கொண்ட எல்லா தாழ்மைகளின் நிமித்தமாய் இயேசுவை வெளிப்படுத்தினார். நம்மையும் இந்த நாளிலே அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்லி சொன்ன பவுலை போல நாங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எங்களை நாங்களே தாழ்மைப்படுத்த, கிறிஸ்துவுக்கு முன்பதாய் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, பெருமையான பாத்திரம், என்னையும் நிரப்பும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க. உங்க கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.